ദൈവവചനത്തിൽ നിന്ന് വലിയ ഒന്ന് രണ്ട് ചില കാര്യങ്ങൾ നിങ്ങളെ ഓർപ്പിച്ച് ഞാൻ എൻ്റെ വാക്കുകളിൽ നിന്ന് വിരമിക്കുവാനായിട്ട് ആഗ്രഹിക്കുകയാണ്. வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் அனைவருமே தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், பிரசங்கிக்கக்கூடியவர்களாகவே ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு இணைந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். പുതിയ കാര്യങ്ങളൊന്നും എനിക്ക് പറയാനായിട്ടില്ല. புதிய காரியம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. എന്നാൽ എല്ലാം പഴയ കാര്യങ്ങളാണ്. எல்லாம் பழைய காரியங்கள் தான். പക്ഷേ അത് ഇന്നും പുതുമയോടുകൂടെ നിൽക്കുന്നു എന്നുള്ളതാണ് അതിന്റെ അനുഗ്രഹം. ஆனால் அதிலிருந்து புதுமையானவைகளை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ തിരുവെഴുത്ത് പഠിക്കുന്ന നമുക്കറിയാം, പുതിയ നിയമത്തിൽ 5 ചരിത്ര പുസ്തകങ്ങളാണുള്ളത്. புதிய ஏற்பாட்டு நூலை கற்று வருகிற நம் அனைவருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டிலே 5 விதமான சரித்திர நூல்கள் இருக்கிறது. அதில் ആദ്യത്തെ 4 പുസ്തകങ്ങൾ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ ചരിത്രമാണ്. அது அந்த இதிலே 4 புத்தகங்கள், முதல் 4 புத்தகங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிற வரலாற்று நூல்கள், അല്ലെങ്കിൽ 4 സുവിശേഷങ്ങൾ அல்லது 4 சுவிசேஷ நூல்கள். ഇനി അഞ്ചാമതൊരു ചരിത്രമുണ്ട്. ആ ചരിത്രം അപ്പോസ്തലന്മാരുടെ ചരിത്രമാണ്. ஐந்தாவதாக ஒரு வரலாற்று நூல் இருக்கிறது, அது அப்போஸ்தல நடபடிகள். അപ്പോസ്തലന്മാരുടെ ചരിത്രം എന്ന് നമ്മൾ വായിക്കുന്നുണ്ടെങ്കിലും അവിടെ വളരെ കുറച്ച് ആളുകളുടെ പേരുകളെ പരാമർശിക്കപ്പെട്ടിട്ടുള്ളൂ. அப்போஸ்தலர்களுடைய சரித்திர நூல் என்று நாம் கூறினாலும் இந்த நூலிலே ஒரு சில மனிதர்களுடைய பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. എല്ലാ അപ്പോസ്തലന്മാരുടെയും ചരിത്രം ഈ അപ്പോസ്തല പ്രവർത്തികളിൽ നമ്മൾ കാണുന്നില്ല. எல்லா அப்போஸ்தலர்களுடைய சரித்திரமும் இந்த அப்போஸ்தல நடபடிகளிலே குறிப்பிடப்படவில்லை. എന്നാൽ ഞാൻ ഇന്ന് ചിന്തിക്കുവാൻ പോകുന്ന കാര്യം, ஆனால் இன்று நாம் சிந்திக்கவிருக்கிற காரியம் അപ്പോസ്തല പ്രവൃത്തി എന്ന് പറയുന്ന ആദിമ സഭയുടെ ചരിത്രമാണ്. அப்போஸ்தல நடபடிகள் என்பது ஆதி சபையினுடைய வரலாறு. ആദ്യമ 1-ാം നൂറ്റാണ്ടിൽ അല്ലെങ്കിൽ ആദിമ സഭയുടെ ചരിത്രം അതെങ്ങനെ ആരംഭിച്ച് എങ്ങനെ മുന്നോട്ട് പോയി എന്ന് പഠിക്കുവാൻ കഴിയുന്നത് അപ്പോസ്തല പ്രവൃത്തിയിലൂടെയാണ്. ஆதி சபை அல்லது 1ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்ட சபையானது எப்படி வளர்ந்து முன்னேறி சென்றது என்பதை குறித்து கூறுகிற நூல் தான் அப்போஸ்தல நடபடிகள். നമുക്കറിയാം 1-ാം നൂറ്റാണ്ടിലെ സഭ, അതിന്റെ വളർച്ച, അതിന്റെ പ്രവർത്തന ശൈലി, ആ സഭയുടെ പ്രത്യേകതകൾ അതെല്ലാം വളരെ ശക്തമായിട്ട് ഈ പ്രവൃത്തികളുടെ പുസ്തകത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്. அந்த முதல் நூற்றாண்டிலே சபை எப்படி வளர்ந்தது, எப்படி உற்சாகமாக வளர்ந்து வந்தது, எப்படி ஊழியத்தில் ஈடுபட்டது, இதையெல்லாம் தெளிவாக திட்டவட்டமாக கூடக்கூடிய ஒரு நூல் தான் இந்த அப்போஸ்தல நடபடிகள். പെന്തിക്കോസ്ത് നാൾ അഥവാ സഭയുടെ സമാരംഭത്തിങ്കൽ ഒരൊറ്റ പ്രസംഗം കൊണ്ട് 3000-ഓളം പേരാണ് രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ട് ദൈവസഭയോട് ചേർന്നത്. பெந்தெக்கோஸ்து நாளிலே ஒரே ஒரு பிரசங்கத்தின் மூலமாக 3000-ல் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டதை இந்த நூல் கூறுகிறது. പിന്നീട് നമ്മൾ വായിക്കുന്നത് അവരുടെ പുരുഷന്മാരുടെ എണ്ണം തന്നെ 4000-ആയി. அதன் பின்பு நாம் வாசிக்கிறோம், விசுவாசிகளுடைய எண்ணம், ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 4000-ஆக மாறியது. നമ്മൾ വായിക്കുമ്പോൾ അത് 5000-ആയി. மீண்டும் அது 5000-ஆக மாறியது. അതിനുശേഷം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ അവര് ധാരാളമായി പെരുകി വന്നു എന്നാണ് വായിക്കുന്നത്. அதன் பின்பு நாம வாசிக்கும் போது அது தாராளமாக சபைகள் பெருகினதை பார்க்கிறோம். അപ്പോൾ 1-ാം നൂറ്റാണ്ടിൽ കർത്താവിന്റെ സഭ സുവിശേഷം അത് അറിയിച്ചിടത്തൊക്കെ അജയ്യമായ നിലയിൽ പെരുകി വരികയായിരുന്നു. ஆகவே 1ஆம் நூற்றாண்டிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட இடங்களிலே சுவிசேஷமானது பெரிய அளவிலே பிரசங்கிக்கப்பட்டு சபைகள் அதிகரித்து வந்தது. ഏതൊക്കെ സ്ഥലത്തേക്ക് അവർ ചിതറപ്പെട്ടുവോ അവിടെ എല്ലാം സ്ഥലം സഭകൾ ഉണ്ടായി. எங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் சிதறி சென்றார்களோ அங்கெல்லாம் சபைகள் உருவானது. എന്തായിരിക്കും അതിന്റെ പിന്നിലെ രഹസ്യം? அதற்கு பின்னால் காணப்படுகிற ரகசியம் என்ன? ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ചില രഹസ്യങ്ങൾ അവിടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് രേഖപ്പെടുത്തി വെച്ചിട്ടുണ്ട്. மிக முக்கியமான ரகசியம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் இதிலே சொல்லி வைத்திருக்கிறார். ഇന്ന് അതിനേക്കാൾ ശക്തമായി പ്രസംഗിക്കുന്നവരുണ്ട്. இன்று அதைவிட அதிக வல்லமையோடு பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். അതിനേക്കാൾ കൂടുതൽ ആളുകൾ വിശ്വാസികളുണ്ട്. அதைவிட அதிகமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். അതിനേക്കാൾ കൂടുതൽ പ്രവർത്തനങ്ങൾ ലോകരാജ്യങ്ങളിൽ നടക്കുന്നുണ്ട്. அதைவிட அதிகமான செயல்பாடுகள் உலகம் முழுவதும் എന്നാൽ എന്തുകൊണ്ട് സഭ വളരുന്നില്ല എന്നുള്ളത്, സഭയുടെ വളർച്ച എന്തുകൊണ്ട് അത് മുന്നോട്ട് പോകുന്നില്ല എന്നുള്ളത് നാം പഠിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஆனால் சபையானது ஏன் இன்னும் முன்னேறவில்லை, ஏன் வளர்ச்சி இல்லை என்பதை குறித்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். അപ്പോൾ അതുകൊണ്ട് 1-ാം നൂറ്റാണ്ടിലെ സഭ അത് എത്രമാത്രം വളർന്നു എന്ന് പഠിക്കണമെങ്കിൽ ആ വളർച്ചയുടെ പിന്നിലെ അതിഭയങ്കരമായ രഹസ്യങ്ങൾ നാം മനസ്സിലാക്കണം. ஆகவே 1ஆம் நூற்றாண்டிலே சபைகள் அவ்வளவு அதிவிரைவாக வளர்ந்து வந்ததின் ரகசியம் என்ன என்பதை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്, எனக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. പ്രിയ കർത്താവിന്റെ ദാസൻ സാബുചാൻ ഇവിടെ ഒരു 1-2 വാക്കുകൾ ഓർപ്പിക്കുകയുണ്ടായി. இங்கே அருமையான சகோதரர் சாபு அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நினைவூட்டினார். അദ്ദേഹം പറഞ്ഞ ഒരു വാക്ക് നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു കാണും.
அவர் கூறின ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ദേവാലയത്തിലെ ഉപകരണങ്ങളെ കുറിച്ച് ഒരു ഉപമ അദ്ദേഹം പറഞ്ഞു. தேவாலயத்திலே காணப்படுகிற பாத்திரங்களை குறித்து அவர் கூறினார். ആ പാത്രങ്ങൾ എത്ര മോശമായിരുന്നാണെങ്കിലും, அந்த பாத்திரங்கள் எவ்வளவு மோசமானதாக ആ இருந்திருந்தாலும், പാത്രം എത്ര ചുളുങ്ങിയതോ ചളുങ്ങിയതോ ആയിരുന്നാലും, அது நெளிந்து போன உடைந்து போனதாக இருந்தாலும், എന്നാലും അത് ദൈവത്തിന് വേണ്ടി പ്രതിഷ്ഠിക്കപ്പെട്ടതാണ്. ஆனால் அவைகள் கர்த்தருக்காக பிரதிஷ்ഠிக்கப்பட்ட பாத்திரங்கள். എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ദാനിയേൽ പ്രവാചകത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട്, ആ രാത്രി ആ പാത്രങ്ങൾ എടുത്ത് വിരുന്ന് കഴിച്ച ആ രാത്രി ബെൽഷസർ കൊല്ലപ്പെട്ടു, അവന്റെ ഏപ്പാടിപ്പോയി എന്ന് തിരുവെഴുത്തിൽ വായിക്കുന്നുണ്ട്. பிரியமானவர்களே, பெல்தசார் வாழ்ந்த அந்த நாட்களிலே அந்த பாத்திரங்களை எடுத்தபோது அவன் சிதைந்து போனான், நிர்மூலமானான் என்று வாசிக்கிறோம். അവന്റെ കുടുംബം ഉന്മൂലനാശം വന്നുപോയി. அவனுடைய குடும்பம் நிர்மூலமானது. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു വന്നത്, நான் சொல்லி வருகிற காரியம், ദൈവത്തിന്റെ വചനം എവിടെയൊക്കെ ചെല്ലുന്നു അവിടെയെല്ലാം ദൈവത്തിന് വേണ്ടി മാറ്റപ്പെട്ട പ്രത്യേകമായ കൂട്ടങ്ങളാണ് ദൈവസഭ. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து சென்று இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் சபைகளாக ആ இருக்கிறார்கள். ദൈവത്തിന്റെ സഭ എന്ന് പറയുന്നത് വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു കൂട്ടമാണ്. அந்த தேவனுடைய சபை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். അപ്പൊ ഈ 1-ാം നൂറ്റാണ്ടിലെ ദൈവസഭ അത് വളർന്നു വരുവാനുള്ള കാരണം അതിന്റെ പിന്നിലെ രഹസ്യങ്ങൾ ഒന്നൊന്നായിട്ട് നമുക്കൊന്ന് ചിന്തിക്കാം. ஆகவே 1ஆம் நூற்றாண்டிலே தேவனுடைய சபை அதிவிரைவாக வளர்ந்து வந்ததின் ரகசியத்தை ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ഒന്നാമത്തെ കാര്യം, முதல் காரியம், അവർ ദൈവത്താൽ നിയോഗം ലഭിച്ചു പ്രസംഗിക്കുന്നവരായിരുന്നു. அவர்கள் அப்போஸ்தலர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1:8 നമ്മൾ അവിടെ വായിക്കുന്നത്, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், നിങ്ങൾ ഭൂമിയുടെ അറ്റത്തോളം എന്റെ സാക്ഷികളാകും. பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1:8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். അപ്പോ ഭൂമിയുടെ അറ്റത്തോളം എന്റെ സാക്ഷികളാകുക. பூமியின் கடைசி வரியந்தம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். കർത്താവിന്റെ ശക്തമായ ഒരു നിയോഗം അവർക്കുണ്ട്. ஆகவே தேவனுடைய வல்லமையான ஒரு அழைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. കർത്താവ് പറഞ്ഞിട്ടാണ് അവർ പോകുന്നത്. தேவன் கூறினபடியினால் தான் அவர்கள் சென்றார்கள். കർത്താവ് പറഞ്ഞു പോയാൽ, കർത്താവ് പറഞ്ഞിട്ടിറങ്ങിയാൽ അവിടെ വലിയ അത്ഭുതങ്ങൾ തന്നെ നടക്കും. தேவன் யாரை அழைத்து அனுப்புகிறாரோ அங்கே அற்புதங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள் சம்பவிக்கும். കൊലോസ്യ ലേഖനം 1-ാം അധ്യായം, கொலோசையர் 1ஆம் அதிகாரம், അതല്ലേ അതാ വായിച്ചു. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം എനിക്ക് നൽകിയിരിക്കുന്ന ഉദ്യോഗപ്രകാരം ദൈവവചന ഘോഷണം നിവർത്തിക്കേണ്ടതിന് ഞാൻ സഭയുടെ ശുശ്രൂഷകനായിരിക്കുന്നു. தேவனுடைய வார்த்தைகளை பிரதிபலிக்கிறதற்கு, அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பதற்கு நான் தேவனுடைய சபையிலே ஊழியக்காரனாய் இருக்கிறேன். ദൈവം എനിക്ക് നൽകിയിരിക്കുന്ന ഉദ്യോഗം, தேவன் எனக்கு കൊടുത്തിരിക്കുന്ന ஊழியம். അപ്പൊ കർത്താവായ യേശുക്രിസ്തു വിളിക്കപ്പെട്ട ഓരോ ദൈവദാസന്മാരും കർത്താവിന്റെ ഉദ്യോഗസ്ഥന്മാരാണ്. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஊழியனும் தேவனுடைய ஊழியனா இருக்கிறார். ദൈവത്തിന്റെ ഉദ്യോഗമാണ് ഞാൻ നിങ്ങൾ ചെയ്യുന്നത്. ஆகவே தேவனுக்கு நீங்கள் நானும் ஊழியம் செய்கிறோம். അപ്പോ ഞാൻ ഇങ്ങനെ ചിന്തിക്കുകയായിരുന്നു, കർത്താവിന്റെ ദാസൻ രാജകുമാരിയിൽ നിന്ന് തമിഴ്നാട്ടിലെ ബോഡി നായ്ക്കനൂരിലേക്ക് ചെന്നു. അവിടെ ഒരു നല്ല സഭ ഉണ്ടാകുവാനിടയായി, തേനിയിൽ ഒരു സഭ ഉണ്ടാകുവാനിടയായി, ലോവർ ക്യാമ്പിൽ ഒരു സഭ ഉണ്ടാകുവാനിടയായി, മറ്റിതര സ്ഥലങ്ങളിൽ പ്രവർത്തനങ്ങളും സഭകളും ചെയ്യുവാൻ പ്രിയപ്പെട്ടവന് ദൈവം ഉപയോഗിക്കുന്നു. അതിന്റെ പിന്നിലെ രഹസ്യം എന്ന് പറയുന്നത് ദൈവം അദ്ദേഹത്തെ ഉപയോഗിക്കുന്നു. അദ്ദേഹത്തിന് ദൈവം നൽകിയ ഉദ്യോഗമാണത്. ஆகவே அருமை சகோதரர் வி.கே. வில்லியம்ஸ் அவர்கள் ராஜகுமாரி சபையிலிருந்து போடி நாயக்கனூருக்கு சென்று அங்கிருந்து தேனியிலும் ஊழியத்தை ஆரம்பித்து அதன் பின்பு லோயர் கேம்பிலும் ஒரு சபையை நிறுவும்படி அவர் ஊழியம் செய்து வருகிறார். இது எதை காண்பிக்கிறது என்றால் அவர் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். അപ്പൊ നമ്മൾ ഓരോരുത്തരും ദൈവത്തിന്റെ ദാസന്മാരായ നാം മനസ്സിലാക്കേണ്ടത്, നമുക്ക് ദൈവം നൽകിയിരിക്കുന്ന ഒരു ഉദ്യോഗമുണ്ട്. ദൈവത്തിന്റെ വലിയ മഹാനിയോഗമാണ് ഞാനും നിങ്ങളും ചെയ്യുന്നത് എന്ന് മറന്നു പോകരുത്. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். நாம் ஒரு காரியத்தை சிந்தையில் கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். അപ്പോൾ ഒന്നാമത്തെ കാര്യം, ദൈവത്തിന്റെ നിയോഗം ലഭിച്ചവരായിരിക്കണം. முதலாவதாக தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்க നാം வேண்டும். എല്ലാവരും ചിന്തിക്കണം, ദൈവം എന്നെ നിയോഗിച്ചിട്ടുണ്ടോ? தேவன் என்னை நியமித்திருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்க்க ആ வேண்டும். ദൈവത്തിന് ഞാൻ കണക്ക് കൊടുക്കേണ്ടവനാണ്. அந்த தேவனிடத்திலே நான் கணக்கு கொடுக்கக்கூடியவன். അതുകൊണ്ട് എന്നെ തന്നെ പരിശോധിച്ച് മുന്നോട്ട് പോകുവാനായിട്ട് ഞാൻ ഇടയാകട്ടെ. ஆகவே என்னை நானே பரிசோதனை செய்து
நான் முன்னேறி செல்ல அது வழிவகுக்கட்டும். രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது காரியம், ഇതിന്റെ പിന്നിൽ മറ്റൊരു വലിയ രഹസ്യമുണ്ട്. இதற்கு பின்பு வேறொரு பெரிய ரகசியம் ആ இருக்கிறது. രഹസ്യം அந்த ரகசியம் 2-ാം അധ്യായം 4-ാം വാക്യത്തിന്റെ അവസാന ഭാഗത്ത് നാം വായിക്കുന്നുണ്ട്. 2ஆம் அதிகாரம் എല്ലാ അപ്പോസ്തല പ്രവൃത്തിയിലാണ്. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் எல்லாமே பார்க்கிறோம். 2:4 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், എല്ലാവരും പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞവരായി. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். 6-ാം അധ്യായം 8-ാം വാക്യം നമുക്കൊന്ന് വായിക്കാം. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். അവിടെ ഒന്ന് വായിച്ചേ. 6:8. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். അവിടെ നമ്മൾ വായിക്കുന്നത് സ്തെഫാനോസ് കൃപയും ശക്തിയും നിറഞ്ഞവനായി. இங்கே ஸ்தேவானத்தை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். 7-ാം അധ്യായം 55-ാമത്തെ വാക്യത്തിൽ 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் நான் இவ்வாறு வாசிக்கிறோம். നമ്മൾ വായിക്കുന്നത് அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் പരിശുദ്ധാത്മാവിൽ നിറഞ്ഞവനായി வானத்தை அண்ணாந்து பார்த்து. അപ്പം ഇവിടെ എല്ലാം നാം വായിക്കുന്ന പ്രധാനപ്പെട്ട കാര്യം, ஆகவே இங்கு நாம் வாசிக்கிற முக்கியமான காரியங்கள் അവരുടെ அனைத்துமே 1-ാം നൂറ്റാണ്ടിലെ ദൈവസഭ വളരുവാൻ പ്രയോജനമായി തീർന്ന ഏറ്റവും ശക്തിയായ കാര്യം പരിശുദ്ധാത്മാവിൽ നിറഞ്ഞ ആളുകളായിരുന്നു കർത്താവിന്റെ വേലയിൽ ഉണ്ടായിരുന്നത്. 1ஆம் நூற்றாண்டிலே சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். 4-ാം അധ്യായം 8-ാം വാക്യത്തിലേക്ക് വരുമ്പോൾ 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் അവിടെ போது നമ്മൾ വായിക്കുന്ന പത്രോസ് പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞവനായി അവരോട് പറഞ്ഞത്, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி என்று നമ്മുടെ கூறப்பட்டிருக்கிறது. വിശ്വാസ ജീവിതം എങ്ങനെയുണ്ട്? பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ആത്മനിറവുള്ള ഒരു ജീവിതമാണോ? ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையா? പരിശുദ്ധാത്മാവിനോട് കൂടെയുള്ള ഒരു ജീവിതമാണോ? பரிசுத்த ஆவியோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையா? പരിശുദ്ധാത്മ നിറവിലുള്ള ജീവിതമാണോ നമുക്കുള്ളത്? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். നമ്മളെല്ലാവരും വളരെ ചിന്തിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, நாம் அதிகமாக சிந்திக்க എനിക്ക് கடமைப்பட்டிருக்கிறோம். എന്റെ കഴിവുകൊണ്ടൊക്കെ ചിലതൊക്കെ ചെയ്യാം, എന്റെ കഴിവുകൊണ്ട് ചിലതൊക്കെ ചെയ്യാം, சில காரியங்களை என்னுடைய திறமையினால் செய்யலாம், എന്റെ ബുദ്ധി കൊണ്ട് ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാം, என்னுடைய புத்தியினால் சில காரியங்களை എന്റെ செய்யலாம், ശക്തി കൊണ്ട് ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാം. என்னுடைய வல்லமையினால் சில காரியங்களை എന്നാൽ செய்யலாம். അതെല്ലാം പരാജയമാണ്. ஆனால் அதெல்லாம் தோல்வியிலே முடியும். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞുള്ള വിശ്വാസ ജീവിതവും പ്രവർത്തനവുമാണ് നിലനിൽക്കുന്നത് എന്നുള്ളത് മനസ്സിലാക്കണം. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த ஊழியம் தான் வெற்றி பெறும். അപ്പൊ 1-ാം നൂറ്റാണ്ടിലെ ദൈവസഭയുടെ അനുഗ്രഹത്തിന്റെ രണ്ടാമത്തെ കാരണം, ஆகவே 1ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்ட சபைகளின் வளர்ச்சியின் ரகசியத்தின் இரண்டாவது காரியம், അത് ആത്മനിറവോടുകൂടെയുള്ള വിശ്വാസ സമൂഹവും പ്രവർത്തനവും പ്രവർത്തകരുമായിരുന്നു. அது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வல்லமையோடு கூட செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. പ്രിയപ്പെട്ടവരെ, ഒന്ന് നാം ദൈവത്താൽ നിയോഗിക്കപ്പെട്ടവരായിരിക്കണം. முதலாவதாக பிரியமானவர்கள், நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டும். 2, ആത്മാവിന്റെ നിറവ്, പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവുള്ളവരായിരിക്കണം. இரண்டாவதாக பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்க வேண்டும். എഫെസ്യ ലേഖനത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട്, ആത്മാവ് നിറഞ്ഞവരായി സങ്കീർത്തനങ്ങളാലും സ്തുതികളാലും ആത്മീയഗീതങ്ങളാലും തമ്മിൽ പ്രബോധിപ്പിച്ചപ്പോൾ നമ്മോട് വിശ്വാസികളോട് ദൈവം ആവശ്യപ്പെടുന്നത് നിങ്ങൾ പരിശുദ്ധാത്മാവിൽ നിറയുന്നവരായിരിക്കണം. ஆகவே ஒரு சில இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. എന്താ ഈ ആത്മനിറവ് എന്ന് പറഞ്ഞാൽ? இந்த ஆவிக்குரிய நிரப்புதல் என்றால் என்ன? ഇന്ന് പലപ്പോഴും തെറ്റിദ്ധരിക്കപ്പെടുന്ന ഒരു വാക്കാണത്. பரிசுத்த ஆவி நிறைவு என்றால் மறுபடியும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. തെറ്റിദ്ധരിക്കപ്പെടുന്ന വാക്ക്, தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. എന്താണ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവ്? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு என்றால் என்ன? പ്രിയപ്പെട്ടവരെ, ഞാൻ ഇങ്ങനെ പറയാം, பிரியமானவர்கள், நான் இவ்வாறு கூறுகிறேன், ഈ ഹാളിൽ ആളുകൾ നിറഞ്ഞിരിക്കുകയാണ്. இந்த ഹാളാனது ആൾക്കാരാൽ നിറയപ്പെട്ടിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഈ ഹാള് നിറഞ്ഞിരിക്കുന്ന പോലെ ഇവിടെ ദൈവത്തിന്റെ കാര്യങ്ങൾ മാത്രം നടത്തുവാൻ ദൈവത്തിന് വേണ്ടി മാറ്റിവെക്കപ്പെട്ട ഒരു നിറവാണ് ഇവിടെ നാം കാണുന്നത്. ஆகவே இந்த சபையிலே ஆட்கள் நிறைந்திருப்பது போல தேவனுடைய காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கு இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. എന്റെ ജീവിതത്തിൽ ദൈവത്തിന്റെ കാര്യമല്ലാതെ മറ്റൊന്നും നടക്കരുത്, അങ്ങനെ എന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നതാണ് ആത്മനിറവിന്റെ ഒന്നാമത്തെ പടി. பரிசுத்தாவியானவரின் நிரப்புதல் என்பதன் முதல் படி என்னவென்றால் தேவனுடைய காரியங்களுக்காக மட்டுமே என் வாழ்க்கையை അർപ്പണിപ്പതുதான். ഈ പരിശുദ്ധാത്മ നിറവെന്നുള്ള ആ വാക്ക് എപ്പിൽത്തസാൻ എന്ന് പറയുന്ന ഒരു വാക്കാണ്. അതിന്റെ അർത്ഥം ഇമേഴ്സ്ഡ് ഇൻ ദ സ്പിരിറ്റ് എന്ന, പരിശുദ്ധാത്മാവിൽ മുഴുകപ്പെട്ടിരിക്കുന്ന ഒരു അനുഭവമാണ് അതിനെ കുറിച്ച് പറയുന്നത്. பரிசுத்தாவியின் நிறைவுதல் என்றால் என்ன என்றால்
പരിശുദ്ധാവിയിനാലെ മൂழ்கി ഇരുത്തൽ. എനിക്ക് ഞാനില്ല, എന്നെ കർത്താവ് നയിക്കുന്ന അനുഭവത്തിനാണ് പരിശുദ്ധാത്മ നിറവെന്ന് പറയുന്നത്. நான் அல்ல, என் தேவன் என்னை நடத்துதலுக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அல்லவா, அதுதான் பரிசுத்தாவியானவர் நிறைவு. അപ്പോ മൂന്നാമത്തെ കാര്യത്തിലേക്ക് വരാം. மூன்றாவது காரியத்துக்கு வருவோம். മൂന്നാമത്തെ രഹസ്യം എന്ന് പറയുന്നത്, மூன்றாவது ரகசியம் என்னவென்றால், ദൈവസഭയുടെ ഏറ്റവും വലിയ വളർച്ചയ്ക്ക് പ്രധാനമായിട്ടുണ്ടായിരുന്ന മൂന്നാമത്തെ കാരണം, தேவ சபையின் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருந்த ஒரு ரகசியம் என்னவென்றால், അത് അവരുടെ ഐക്യതയായിരുന്നു. அவர்களுடைய ஐக்கியமாக இருந்தது. ഒന്നാം നൂറ്റാണ്ടിലെ ദൈവസഭയുടെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത അവർ ഐക്യതയിൽ തികഞ്ഞവരായിരുന്നു. ஒன்றாம் நூற்றாண்டிலே தேவனுடைய சபையிலே காணப்பட்ட விசேஷித்த தன்மை என்னவென்றால், அவர்கள் ஐக்கியத்திலே முன்னேறியிருந்தார்கள். അവിടെ രണ്ടാം അധ്യായത്തിന്റെ 44-ാമത്തെ വാക്യം നാം വായിക്കുന്ന ഇങ്ങനെയാണ്. இரண்டாம் அதிகாரம் 44வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ആരെങ്കിലും തമിഴിലൊന്ന് വായിച്ചാൽ விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து സകലത്തെയും പൊതുവായി. അവിടെ വിശ്വാസികൾ എല്ലാവരും ഒരുമിച്ചിരുന്നു എന്നുള്ളൊരു വാക്കാണ്. இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருமித்திருந்தார்கள். ഒത്തൊരുമ എന്നാണ് മലയാളത്തിൽ പറയുന്നത്. ஒற்றுமையோடு இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டிருந்தார்கள். ഇതാ സഹോദരന്മാർ, இதோ சகோதரர்கள் ഒരുമിച്ച് വാസം பண்ணுவது എത്തனை இன்பம். സഹോദരന്മാർ ഒത്തൊരുമയോടുകൂടി അവർ വസിച്ചു. இங்கே சகோதரர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். അതിന്റെ 46-ാമത്തെ വാക്യത്തിൽ, 46வது വസനത്തിലെ അവിടെ നമ്മൾ വായിക്കുന്ന 46-ാം വാക്യം മറ്റൊരു വാക്കാണ്. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. അവർ ഒരുമനപ്പെട്ടവരായിട്ട്, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். തമിഴിലും അങ്ങനെ തന്നെയല്ലേ? തമിഴിലും അങ്ങനെ തന്നെയാ. അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് ഒരുമനപ്പെട്ട്. ஒருமனப்பட்டு. പിന്നീട് നമ്മൾ വായിക്കുന്നത്, அதன் பின்பு நாம் வாசிக்கிறோம், ധാരാളം പ്രാവശ്യം അതേ വാക്ക് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. അനേക இடங்களிலே அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4:24 വായിച്ചു നോക്കി, പെട്ടെന്ന് ചെക്ക് ചെയ്ത് പോയാൽ മതി. 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். അത് കേട്ടിട്ട് அவர்கள் அதை கேட்டு ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിച്ചു. ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. ദൈവസഭയ്ക്ക് പ്രശ്നം വന്ന വിഷയങ്ങൾ ഉണ്ടായപ്പോൾ അവർ ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിക്കുകയാണ്. தேவனுடைய சபையிலே பிரச்சனை வந்தபோது, சபைக்கு எதிராக பிரச்சனை வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். 4:32 வாയിച്ചാൽ, 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், 4:32 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ഏക ഹൃദയവും ഏക മനസ്സുള്ളവരായിരുന്നു. ഒരേ മനവും ഒരേ ഇരുദയവും ഉള്ളവരായി. പ്രിയപ്പെട്ടവരെ, ഒന്നാം നൂറ്റാണ്ടിൽ സഭ പെരുകിയത് എങ്ങനാ? എന്തുകൊണ്ടാ സഭ വളർന്നത്? എന്തുകൊണ്ടാ സഭ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടത്? എന്തുകൊണ്ടാണ് ദൈവസഭ അനേക സ്ഥലങ്ങളിലേക്ക് പടരുവാൻ ഇടയായത്? വളരെ വളരെ നാം ഓർത്തിരിക്കണം, ഐക്യതയുടെ പ്രവർത്തനമായിരുന്നു. பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்ட சபை வளர்ந்து பல இடங்களிலே அது வியாபித்தது. எதற்காக தெரியுமா? அதனுடைய அடிப்படை அங்கே ஒரு மனம் காணப்பட்டது. അതിന്റെ 5:12 ഒരു വാക്യമുണ്ട്. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, അവർ എല്ലാവരും ഏക മനസ്സോടെ ശലോമോന്റെ മണ്ഡപത്തിൽ കൂടി വരിക പതിവായിരുന്നു. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் என்று. ഞാൻ എല്ലാം വായിക്കുന്നില്ല, நான் எல்லாவற்றையும் வாசிக்கவில்லை. ഒന്നാം നൂറ്റാണ്ടിൽ ദൈവസഭ വളരുവാനുള്ള കാരണം, ஆகவே 1ஆம் நூற்றாண்டிலே தேவனுடைய சபை வளர்வதற்கு காரணம், അവർ ഏക മനസ്സുള്ളവരായിരുന്നു. அவர்கள் ஏக மனதுள்ளவர்களாயிருந்தார்கள். ഐക്യതയുള്ളവരായിരുന്നു. ஐக்கியமுள்ளவர்களாயிருந்தார்கள். ഒരുമനപ്പെടുന്നവരായിരുന്നു. ஒருமனப்பட்டவர்களாயிருந்தார்கள். ദൈവത്തിന്റെ മുൻപാകെ എല്ലാവരും ഒരുപോലെ സ്നേഹിക്കുന്നവരായിരുന്നു. தேவனுக்கு முன்பாக ஒருவரை ஒருவர் ஒரே மாதிரி நேசிக்கிறவர்களாயிருந்தார்கள். എന്നെ ചിന്തിപ്പിച്ചൊരു കാര്യം, என்னை சிந்திக்க தூண்டின ஒரு காரியம், ഒരു ഹൃദയവും ഒരു മനസ്സും എന്നുള്ള വാക്കാ. ஒரே மனதும் ஒரே இருதயமும் என்பதுதான். അതെങ്ങനെ സാധിക്കും? அது எப்படி சாதிக்கும்? നമ്മളൊന്ന് ചിന്തിച്ചു നോക്കി. ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും ഓരോരോ ഹൃദയങ്ങളുണ്ട്. அது எப்படி சாத்தியம்? இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனது, ஒவ்வொரு இருதயம் എല്ലാവർക്കും ഉണ്ട്. எல்லாருக்கும் இருக்கு. എന്നാൽ എങ്ങനെ അത് ഒരുപോലെ ആയി തീർത്ത് ഒറ്റ ഹൃദയമാകുന്നത് എപ്പോഴാ? ഒരു മനസ്സാകുന്നത് എപ്പോഴാ? ஆனால் எப்பொழுது ஒரே மனதாக ஒரே சிந்தையாக மாறுகிறது? പ്രിയപ്പെട്ടവരെ, പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം കൊടുക്കുന്നത് ഇങ്ങനെ വരുമ്പോഴാണ്. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவது இப்படித்தான். അപ്പൊ ഒരുപോലെ ആയി തീരുക. ஆகவே ஒருமனப்பட வேண்டும். ഒറ്റ മനസ്സോടുകൂടെ ஒரே மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് നമ്മൾ പോകുന്നുണ്ട്. கர்த்தருடைய வேலைக்காக நாம் செல்லுகிறோம். സുവിശേഷ വേലയ്ക്കൊക്കെ പോകുമ്പോൾ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ഒരേ മനസ്സോടുകൂടെ ചെയ്യണം. சுவிசேஷ வேலைக்கு நீங்களும் நானும் கடந்து செல்லும் போது ஒரு மனதுள்ளவர்களாய் செல்ல வேண்டும். ആ വീട്ടിൽ കയറണോ? அந்த வீட்டுக்கு போகணுமா? അപ്പോ അടുത്ത ആള് പറഞ്ഞു അവിടെ പോകണ്ട, അപ്പുറത്ത് പോവാം. இன்னொருவர் கூறுகிறார், இந்த வீட்டுக்கு வேணாம், இன்னொரு இடத்துக்கு போவோம். പിന്നെ നിർബന്ധമാണ്
ഒരെണ്ണം കൊടുക്കാം. கட்டாயம் வந்தா போலாம். ഇനി ആ ഗ്രാമത്തിൽ പോണോ? அந்த கிராமத்துக்கு போகணுமா? അവിടെ പോകണ്ട, അവിടെ പ്രശ്നമാണ്. നമുക്ക് ഇന്ന ഗ്രാമത്തിൽ പോവാം. அங்க பிரச்சனை இருக்கு, அங்க வேண்டாம், நம்ம இந்த கிராமத்துக்கு ആ போவோம். കാര്യത്തിൽ എനിക്ക് വില്യംസനോട് ഭയങ്കര സ്നേഹം. அந்த காரியத்திலே சகோதரர் வில்லியம் சவுலோடு எனக்கு மிகுந்த ஒரு കാരണം ഒരു വീട് പോലും വിടാതെ അദ്ദേഹം കയറുന്നത്, ஒரு வீட்டை கூட விட்டுவிடாதபடிக்கு அவர் கடந்து എന്റെ செல்கிறார். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മൾ ഐക്യതയോടുകൂടെ വേല ചെയ്താൽ, பிரியமானவர்களே, நாம் ஒரு மனத்தோடு ஐக்கியத்தோடு வேலை செய்ய வேண்டும். അതിന് വലിയ പ്രതിഫലമുണ്ട്, അതിന് വലിയ പ്രവർത്തന ശക്തിയുണ്ട്, അതിന് വലിയ വലിയ സംഭവങ്ങൾ നടക്കുവാനിടയായി തീരും. அதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக மிகப்பெரிய காரியங்கள் நடைபெறும். അപ്പോ നമ്മൾ 3 കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. ஆகவே 3 காரியங்களை பார்த்தோம். ഏതൊക്കെയാ? എല്ലാം எவைகள்? அந்த காரியம் என்னென்ன? ഒന്ന്, ദൈവത്തിന്റെ നിയോഗമുള്ളവര്. முதலாவதாக தேவனால் நியமிக்கப்பட வேண்டும். 2, പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവുള്ളവര്. இரண்டாவது பரிசுத்தாவியின் நிறைவுதல் வேண்டும். 3, അവിടെ നമ്മൾ വായിക്കുന്ന ഐക്യതയുള്ളവരാണ്. மூன்றாவதாக ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ഇത്രയും കാര്യം ശരിയായോ? இது போதுமா? ഇത്രയും കാര്യം കൊണ്ട് തീർന്നോ? இது போதுமா? இது போதுமானதா? இனியும் வேண்டுமல்லவா? അടുത്തത് നമ്മൾ ചിന്തിക്കേണ്ടത്, அடுத்த காரியங்களை பார்க்கிறோம். നാലാമത്തെ പ്രധാനപ്പെട്ട രഹസ്യം പറയാൻ പോവുക. நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை கூற போகிறேன். ഞാനൊരു 7 കാര്യങ്ങളാ പറയാൻ പോകുന്നത്. நான் ஒரு 7 காரியங்களை சொல்ல போகிறேன். അടുത്ത പ്രധാനപ്പെട്ട കാര്യം, அடுத்த முக்கியமான காரியம், ഒരു 1-ാം അധ്യായത്തിന്റെ 14-ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിക്കാം. 1-ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு பிரார்த்தனை കഴിച്ചു പോന്നു. இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். 2:42, 2-ஆம் அதிகாரம் 42வது வசனம், அவசான பாகத்து, அதனுடைய கடைசி பாகம், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரார்த்தனை കഴിച്ചു പോന്നു. அவர்கள் ஜெபித்தார்கள். അടുത്തത് നമ്മൾ വായിക്കുന്ന 4:24 4-ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். അത് കേട്ടിട്ട് അവർ ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിച്ചു. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. പ്രിയപ്പെട്ടവരെ, അതിന് പിന്നെ നമ്മൾ വായിക്കുന്ന 6:4 ചെല്ലുമ്പോൾ, 6-ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது അവരുടെ വാക്കിന് അപ്പോസ്തലന്മാർ പറയുകയാണ്, இங்கே அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையை கூறுகிறார்கள், ഞങ്ങളോ പ്രാർത്ഥനയിലും വചന ശുശ്രൂഷയിലും ഉറ്റിരിക്കും. ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். പ്രാർത്ഥനയുടെ ഭയങ്കരത്വം മനസ്സിലാക്കിയവരാണ്. இங்கே ஜெபத்தினுடைய வல்லமையை உணர வேண்டும். പത്രോസിനെ കൊല്ലാനായിട്ട് തടവിലാക്കിയിരിക്കുക. பேதுருவை கொலை செய்யும்படி சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 12, அப்போஸ்தலர் 12 அதிகாரம். അവിടെ നമ്മൾ വായിക്കുന്ന അതിന്റെ 5-ാം വാക്യത്തിൽ, அதுல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 12:5, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ശ്രദ്ധയോടെ അവന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു വന്നു. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരു പ്രശ്നമുണ്ടാകുമ്പോൾ, பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனை வரும்போது, പ്രതിസന്ധി ഉണ്ടാകുമ്പോൾ, ஒரு எதிரான சூழ்நிலை வரும்போது, മരണത്തിലേക്ക് പത്രോസിനെ എറിഞ്ഞു കളഞ്ഞ, അവനല്ലേ വന്ന് അവൻ പ്രാർത്ഥിച്ച ചെന്നെന്ന് വെച്ചാൽ ചെയ്യട്ടെ, നമുക്ക് നമ്മുടെ യോഗമായിട്ട് മുമ്പോട്ട് പോകാമെന്ന് അവർ പറഞ്ഞില്ല. அவர் ஆபத்தில் இருக்கிறார், அவர் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளட்டும், நாம நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று கூறவில்லை. അവൻ അവിടെ ജയിലിൽ കിടക്കട്ടെ, നമുക്ക് പ്രശ്നമില്ല, നമുക്ക് കാര്യങ്ങൾ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാം. அவர் சிறைச்சாலையில் இருக்கட்டும், நாம ஊழியம் செய்வோம் என்று சொல்லவில்லை. ഇവിടെ നമ്മൾ വായിക്കുന്നത്, ഇങ്ങനെ പത്രോസിനെ തടവിൽ സൂക്ഷിച്ചു വരുമ്പോൾ സഭ ശ്രദ്ധയോടെ അവന് വേണ്ടി ദൈവത്തോട് പ്രാർത്ഥന കഴിച്ചു പോന്നു. இங்கே பேதுரு சிறைச்சாலையிலே இருந்தபோது சபை ஊக்கத்தோட அவனுக்காக ஜெபித்தது என்று பார்க்கிறோம். ദൈവസഭ പ്രാർത്ഥിക്കുന്ന സഭകളായിരുന്നു അക്കാലത്ത്. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே காணப்பட்ட தேவ சபை ஜெபிக்கிற சபையாக இருந்தது. തേനി സഭ എന്ന് വന്നവരെല്ലാം தேனி சபையிலிருந்து வந்த சகோதர கையில உயர்த்தலாம். സഹോദരിമാർ തേനി സഭയില് മതി. താങ്ക് യു. എന്നറിയാമോ? என்னவென்றால், ഞാൻ എന്തിനാ ചോദിച്ചെന്നറിയോ? ஏன் கேட்டேன் தெரியுமா? കർത്താവിന്റെ നാമത്തിൽ എനിക്ക് നിങ്ങളോട് നന്ദി പറയാനാ. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. എന്താ കാര്യം എന്നറിയാമോ? ഞങ്ങൾ ഓരോ വീട്ടിൽ ചെല്ലുമ്പോഴും പ്രിയ അച്ചായൻ എന്ത് ചെയ്യുമെന്നറിയാമോ? അവരുടെ കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞിട്ട് അവരുടെ പേരും അഡ്രസ്, ഫോൺ നമ്പറും കുറിച്ച് വാങ്ങിക്കും. அருமை சகோதரர் வி.கே. வில்லியம்சன் நாங்களும் கடந்து எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீட்டில் உள்ளவருடைய தொலைபேசி நம்பரையும்
எண்களையும் அவருடைய பெயர்களையும் வாங்குவார். അവരുടെ പ്രശ്നങ്ങളെല്ലാം ചോദിച്ച് മനസ്സിലാക്കും. அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு புரிந்து கொள்வார். എന്നിട്ട് അദ്ദേഹം അവരോട് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. அவர்களோடு என்ன கூறுவார் தெரியுமா? ഞങ്ങൾ ഇവിടെ നിങ്ങളുടെ വീട്ടിൽ വന്ന് ഈ കാര്യങ്ങളൊക്കെ അറിയുമ്പോ എല്ലാ ബുധനാഴ്ചകളിലും ഞങ്ങളുടെ സഭയിൽ സഹോദരിമാർ ഒരുമിച്ച് കൂടി ഓരോ വീടിനും വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് എന്ന് അദ്ദേഹം അവിടെ പറയുന്നത് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. புதன்கிழமையும் தேனி சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒன்று கூடி இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள் என்று கூறுவார். അതുകൊണ്ട് എനിക്ക് സന്തോഷമാണ് നിങ്ങളോട്. அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. കർത്തർ ഉങ്ങളെ ആശീർവദിപ്പാറാകട്ടെ. ഞങ്ങൾ അവിടെ ചെന്ന് പ്രവർത്തിക്കുന്നുവെന്നേ ഉള്ളൂ. പ്രാർത്ഥനയുടെ ജനറേറ്റർ നിങ്ങളാണ്. நாங்கள் அங்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் நீங்கள். അത് നിങ്ങളെ ദൈവം ആ നിലയിൽ അനുഗ്രഹിക്കുന്നത് ഓർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഒന്നാം നൂറ്റാണ്ടിലെ സഭ, ஆகவே ஒன்றாம் நூற்றாண்டு சபை അവർ ആയിരങ്ങളായി വർദ്ധിച്ചു വരുവാനുള്ള ഒരു കാരണം அது ஆயிரமாக பெருகுவதற்கு காரணம் അവർ പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരുന്നു. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். പ്രിയപ്പെട്ടവരെ, മണിക്കൂറുകൾ പ്രാർത്ഥനയിൽ ചിലവഴിക്കുന്ന ദൈവഭക്തന്മാരെ എനിക്കറിയാം. பிரியமானவர்களே, பல மணி நேரங்கள் ஜெபத்திலே செலவிடுகிற தேவதாசர்களை ദൈവത്തിന്റെ വചനവുമായിട്ടിരുന്ന് കണ്ണുനീരൊഴുക്കുന്ന അനേകം ആളുകൾക്ക് വേണ്ടി കരയുന്ന ആളുകളെ എനിക്കറിയാം. தேவ வார்த்தை நிமித்தமாக மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்துகிற தேவதாசர்களை அறிவேன். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മൾ എത്രമാത്രം കരയുന്നുണ്ട്. பிரியமானவர்களே, நான் எவ்வளவுக்கு அழுகிறோம், എത്രമാത്രം പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், എത്രമാത്രം ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്നുണ്ട്, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ദൈവത്തിന്റെ കൃപ എത്രമാത്രം നമ്മിൽ വ്യാപരിക്കുന്നുണ്ട്, தேவனுடைய கிருபை எவ்வளவாய் நம்மில் பெருகுகிறது. അതുകൊണ്ട് ഞാൻ വളരെ താഴ്മയോടെ ഓർപ്പിക്കട്ടെ. ஆகவே மிக தாழ்மையோடு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், പ്രാർത്ഥനയിലേക്ക് മടങ്ങി വരാം. நாம் ஜெபத்திற்கு திரும்புவோம், ആത്മനിറവിലേക്ക് മടങ്ങി വരാം, பரிசுத்தாவின் நிறைவுக்கு திரும்புவோம், ഐക്യതയിലേക്ക് മടങ്ങി വരാം, ஐக்கியத்திற்கு திரும்பி வருவோம். ദൈവത്തിന്റെ വിളിക്ക് യോഗ്യമായ നിലയിൽ പ്രവർത്തിക്കുവാൻ ദൈവം നമ്മെല്ലാവരെയും സഹായിക്കുമാറാകട്ടെ. யோக்கியமான நிலைமையிலே ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. അടുത്ത കാര്യം കൂടെ പറയട്ടെ. அடுத்த காரியத்தை கூறுகிறேன். അഞ്ചാമത്തെ കാര്യം, ஐந்தாவது காரியம். ഞാൻ ഒന്നാമത് പറഞ്ഞ എന്തൊക്കെയാ? ഒന്ന്, ദൈവത്താൽ നിയോഗം ലഭിച്ചവർ. முதலாவதாக தேவனால் நியமிக்கப்பட வேண்டும். இரண்டாவது ആത്മനിറവ് പ്രാപിച്ചവർ. பரிசுத்தாவியின் நிறைவை பெற வேண்டும். மூன்றாவது ദൈവത്തിന്റെ ഐക്യത സൂക്ഷിക്കുന്ന സഭയായിരുന്നു ഒന്നാം നൂറ്റാണ്ടിലുള്ളത്. சபையிலே ஆதி சபையானது ஐக்கியத்தை காத்துக்கொண்டது. 4, പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരുന്നു. நான்காவது ஜெபிக்கிற ஒன்றாக இருந்தது. അഞ്ചാമത്തെ കാര്യം, ஐந்தாவது காரியம் 5:42 വാക്യം. 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ഓക്കെ, ഈ ഒന്നാം നൂറ്റാണ്ടിലെ പ്രവർത്തന ശൈലി എങ്ങനായിരുന്നു? முதல் நூற்றாண்டிலே அவர்களுடைய அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ഒന്ന് വായിച്ചു നോക്കി. പിന്നെ അവർ ദിനം പ്രതി ദേവാലയത്തിലും വീടുതോറും വിടാതെ ഉപദേശിക്കുകയും യേശുവിനെ ക്രിസ്തുവെന്ന് சுவிசேஷிக்கையும் செய்து வந்தோம். அவர்கள் ஊழியம் செய்த விதம் எவ்வாறு இருந்ததென்றால், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ഇവിടെ ദിനം പ്രതി എന്നുള്ളൊരു വാക്ക് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. இங்கு தினந்தோறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. എല്ലാ ദിവസവും, எல்லா நாட்களிலும். അതെന്തിനാ ദേവാലയത്തിൽ പോകുന്ന എല്ലാ ദിവസവും? ஏன் எல்லா நாளிலும் தேவாலயத்திற்கு சென்றார்கள்? അവിടെ ആളുകൾ കൂടി വരുന്ന സ്ഥലമാണ്. എല്ലാ സഭയാരും കൂടി വരുகிற ഒരു ഇടം. ആ ദേവാലയത്തിന്റെ പരിസരത്ത് അവരുണ്ട്. அந்த தேவாலயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். അടുത്തത് വീട് തോറും വിടാതെ കയറി. அடுத்ததாக வீடுகள் தோறும் இடைவிடாமல் சென்றார்கள். ഈ സുവിശേഷ വേലയുടെ ഒരു പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത്, சுவிசேஷ வேலையின் ஒரு பிரத்யேகமான காரியம் என்னவென்றால், നമുക്കറിയത്തില്ല എവിടാണ് ഒരുക്കപ്പെട്ട ആത്മാക്കൾ ഉള്ളതെന്ന്. எந்த இடத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார் என்பது தெரியாது. നമുക്കറിയത്തില്ല എവിടെയൊക്കെയാണ് നമ്മൾ ചെല്ലേണ്ടതെന്ന്. எந்த வீடுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது. നമ്മൾ തീർച്ചയായിട്ടും എല്ലാ വീടുകളിലും ചെല്ലുക എന്നുള്ളതാണ് ദൈവഹിതം. நம்ம எல்லா வீடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ഇവിടെ ഒരു പ്രത്യേക വാക്കും കൂടെ ഉണ്ട്, ദിനം പ്രതി ചെയ്തു. இங்கே விசேஷித்த ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது, தினந்தோறும். രണ്ടാമത്തെ വാക്ക്, இரண்டாவது வார்த்தை, വീട് തോറും വിടാതെ. வீடுகள் தோறும் இடைவிடாமல் എന്ന് പറഞ്ഞാൽ ഈ വീട്ടിൽ കയറി, அப்படி என்றால் இந்த வீட்டில் சென்று, ചില വീടുകളിലൊക്കെ ചെല്ലുമ്പം ഈ എനിക്ക് ഏറ്റവും പേടിയുള്ളത് നായ്ക്കളെ ഭയങ്കര പേടിയാണ്. எனக்கு மிகுந்த பயத்தை கொடுக்கக்கூடியது வந்து நாய்கள்.
പട്ടി എന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ ഗ്രാമമായതുകൊണ്ടാണ് ഞാൻ അങ്ങനെ പറഞ്ഞത്. அங்கே கிராமத்துல நிறைய நாய்கள் இருக்கும், அதனாலதான் கூறுகிறேன். അപ്പൊ ഞാൻ അച്ഛൻ്റെ കൂടെ പോവാണെങ്കിലും നായ്ക്കൾ വരികയാണെങ്കിൽ ചേർന്ന് പതുക്കെ ഫ്രണ്ടിൽ കയറും. കാരണം ഈ പട്ടി പുറകിന്നേ വരത്തുള്ളൂ. அருமை சகோதரர் வில்லியம்ஸ் அவளோடு கூட இணைந்து நான் சென்றாலும் நாய் வருகிறது என்றால் அவரிடத்துல ரொம்ப நெருங்கி போய்விடும். അതുപോലെ ഈ സോളമൻ ചാന്റെ കൂടെ പോകുമ്പോഴും എനിക്ക് വലിയ പേടിയില്ല. കാരണം പുള്ളി കരാട്ടെ ബ്ലാക്ക് ബെൽറ്റാണ്. അപ്പൊ ഇനി അഥവാ ഒരു പട്ടി വന്നാലും പുള്ളി തൊഴിച്ചു മാറ്റിക്കോളും. அருமை சகோதர சாலமோனோட சென்றாலும் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா அவர் கராத்தே பிளாக் பெல்ட். എന്നാൽ ഈ நாய் வந்தாலும் ஆமா. ஆனா இந்த வாரம் மணிகண்டன் பிரதர் கூட போகாது, காரணம் அவர் உலுக்கி இருக்கிறார். இந்த வாரம் சகோதரர் மணிகண்டனோட இணைந்து நான் போனாலும் அவருக்கு ஓட முடியாததுனால நான் போக முடியாது. அவருக்கு ஓட முடியாது, அதனால நானும் ஓட முடியாது. അപ്പോ ഇവിടെ ഓരോ വീടും ചില വീട്ടിൽ ചെല്ലുമ്പോൾ അവിടെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട് നായ്ക്കളെ ബിവെയർ ഓഫ് ദ ഡോഗ്സ്. ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்லும் போது அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் நாய்கள் ஜாக்கிரதை. அப்ப അതുകൊണ്ട് ഞാൻ അവിടെ നിൽക്കും. ஆகவே அந்த இடத்துல நான் நிற்பேன். அப்ப அச்சன் என்னோட ஒரு வாமுக்கு கேறலாம். அப்ப சகோதரர் வில்லியம்ஸ் அவர்கள் சொல்வார்கள், வாங்க அந்த வீட்டுக்கு போவோம். പിന്നെ ഞാൻ മനസ്സോടെ അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ കയറും. நான் ஒரு விருப்பம் இல்லாம அந்த வீட்டுக்கு போவேன். ഞാൻ കയറുമ്പോ വീടിന് ചുറ്റും നോക്കും എവിടെ നിന്നാണ് പട്ടി വരുന്നത്. நான் போகும்போது அந்த வீட்டை சுற்றி பார்ப்பேன், நாய் எங்க இருந்து வரும். എന്നാൽ അദ്ദേഹം അതൊന്നും ശ്രദ്ധിക്കുന്നേ ഇല്ല. ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவே மாட்டார். നേരെ അവിടെ ചെന്ന് കൊടുക്കാനുള്ള നോട്ടീസ് കൊടുത്തിട്ട് തിരിച്ചു നേരെ அந்த வீட்டுக்கு சென்று கைப்பிரதியை கொடுப்பார். അപ്പോ ഇവിടെ ഒരു വീട് പോലും വിടാതെയാണ് അവിടെ കയറുന്നത്. ஆகவே இங்கே ஒரு வீட்டை கூட விட்டு விடாதபடிக்கு எல்லா வீடுகளுக்கும் செல்லுகிறார்கள். നമ്മൾ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். സുവിശേഷകന്മാരാണ് ഇവിടെ കൂടിയിരിക്കുന്നത്. இங்கே கூடியிருக்கிற நாம் சுவிசேஷகர்கள். കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വിളിയുള്ള നമ്മള്, கர்த்தருடைய வேலைக்காக அழைக்கப்பட்ட நாம் ஒரு வீடு போலும் விடாതെ കയറണം. ஒரு வீட்டை கூட விடாதபடிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். വീട്ടിലും കയറി സുവിശേഷം പറയണം. எல்லா வீடுகளிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ചില വീടുകളെ കാണുമ്പോൾ വലിയ വീടൊക്കെയാണ് പറയുക. சில வீடுகளை பார்க்கும்போது மிகப்பெரிய வீடுகளாக இருக்கிறது. അവർ കേൾക്കത്തില്ല, നമുക്കറിയാം. அந்த வீட்டுக்காரர் அதை செவி கொடுக்க மாட்டார்கள், பணக்காரர்கள் என்று എണ്ണുகிறோம். ஆனால் போக வேண்டும். പ്രിയപ്പെട്ടവരെ, ആരാണ് ഹൃദയത്തിൽ ഭാരപ്പെട്ടിരിക്കുന്നത് നമുക്ക് അറിഞ്ഞുകൂടാ. பிரியமானவர்களே, எந்த மனிதனுக்குள்ள இருதயத்திலே பாரம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ഞാൻ വളരെ സങ്കടപ്പെട്ടു. முந்தா நாள் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். എനിക്ക് ഷുഗറിന് മെഡിസിൻ തന്നുകൊണ്ടിരുന്ന ഡോക്ടർ ആത്മഹത്യ ചെയ്തു. எனக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மாத்திரை கொடுத்து கொண்டிருந்த மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார். പാലായി എன்கிற இடத்திலே തർക്കൊலை ചെയ്തു കൊണ്ടാർ. ഞാൻ 2 പ്രാവശ്യം അദ്ദേഹത്തിന്റെ അടുത്ത് പോയാൽ അദ്ദേഹത്തോട് ഒരു ഫ്രീഡം ആയിട്ട് സംസാരിക്കാനുള്ള അവസരം പോലും കിട്ടത്തില്ല. കാരണം ഹൈ സ്പീഡാണ് അദ്ദേഹം. ചെല്ലുന്നു, പറയുന്നു, എഴുതുന്നു, പറഞ്ഞു കൊടുക്കുന്നു. 2 முறை எங்க சென்றிருக்கிறேன். அவரிடத்தில் பேச விரும்பினாலும் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ரொம்ப எதை செய்தாலும் அதிவேகமாக செய்வார். പ്രിയപ്പെട്ടവരെ, എനിക്ക് വലിയ സങ്കടം തോന്നി. பிரியமானவர்களே, என்னால் எதையும் செய்ய முடியவில்லை, ரொம்ப வேதனைப்பட்டேன். അപ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം കാണുന്ന ഓരോ വ്യക്തികളോടും കർത്താവിന്റെ വചനം പറയാൻ നാം നിയോഗിക്കപ്പെട്ടവരാ. ஆகவே பிரியமானவர்களே, நாம் காண்கிற ஒவ்வொரு மனிதனோடும் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். അതുകൊണ്ട് നാം വളരെ ഈ 1-ാം നൂറ്റാണ്ടിലെ സഭ, ஆகவே முதல் நூற்றாண்டு சபை, അവർ ഒരു വീട് പോലും വിടാതെ അവരുടെ ജീവനെ അവഗണിച്ച് അവർ കർത്താവിന്റെ വേലയിൽ ജാഗരൂകരായിരുന്നു. அவர்கள் தங்களுடைய ஜீவனை துச்சமாக எண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு கடந்து சென்றார்கள். ഞാൻ ഈ സ്തേഫാനോസിന്റെ കാര്യം പലപ്പോഴും ഓർക്കാറുണ്ട്. ஆகவே இந்த இடத்திலே நான் ஸ்தேவானுடைய காரியத்தை சொன்னதை நினைவு கொள்ள வேண்டும். അദ്ദേഹം കർത്താവിന്റെ ഈ മേശയിൽ ശുശ്രൂഷിക്കുന്നത് കൂടാതെ அவர் கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்வது மட்டுமல்லாமல் അതിഭയങ്കരമായിട്ട് സുവിശേഷ പ്രവർത്തനം ചെയ്യുക, சுவிசேஷ வேலையை அதிபயங்கரமாக செய்தார். ഈ സ്തേഫാനോസിനോട് തർക്കിച്ചു നിൽക്കാൻ അവിടുത്തെ ഒരുവിധപ്പെട്ട ആർക്കും പറ്റുന്നില്ല. இந்த ஸ்தேவானோடு எதிர்த்து நிற்க அங்கு யாராலும் கூடாமல் போயிற்று. അവസാനം അവരൊരു കാര്യം തീരുമാനിച്ചു. இறுதியாக அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். എതിരികളാണ് അവരൊരു കാര്യം തീരുമാനിച്ചു, സ്തേഫാനോസിനോട് തർക്കിക്കാൻ നമ്മളെ കൊണ്ട് പറ്റത്തില്ല. அவர்கள் அந்த எதிரிகள், ஸ்தேவானுடைய எதிரிகள் என்ன சொன்னார்கள்? ஸ்தேவானுக்கு எதிர்த்து இருக்க நம்மளால் முடியாது. കാരണം സ്തേഫാനോസിന്റെ ജ്ഞാനവും ശക്തിയും പരിശുദ്ധാത്മ നിറവും അത്ര ഭയങ്കരമായിട്ട് സുവിശേഷം ചെയ്യുന്നത്. ஏனென்றால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வல்லமையாய் சுவிசேஷ வேலை செய்கிறான். ആ ശക്തിയോട്, ആ ദൈവശക്തിയോട് എതിർത്ത് നിൽക്കുവാൻ മാനുഷിക ജ്ഞാനത്തിന് പറ്റുന്നില്ല. அந்த தேவனுடைய வல்லமையோடு எதிர்த்து நிற்க எந்த ஒரு மனிதனுடைய ஞானத்திற்கும் இயலவில்லை. അവർ പിന്നെ ഇങ്ങനെ ആലോചിച്ചു. அவர்கள் இப்படி ஆலோசித்தார்கள், ആരെ കൊണ്ടുവന്നാൽ ഇവനെ മുട്ടുകുത്തിക്കാം, யாரை கொண்டு வந்தால் இவனை வீழ்த்தலாம். പ്രിയപ്പെട്ടവരെ, പിശാചിന്റെ എപ്പോഴും പ്രവൃത്തി അങ്ങനാണ്.
பிரியமானவர்களே, பிசாசு எப்போதும் அப்படித்தான் செயல்படும். എങ്ങനെ ഇവന്റെ പ്രവർത്തനം ഇല്ലാതാക്കാം, எப்படி இவனுடைய ஊழியத்தை கெடுக்கலாம், എങ്ങനെ സ്തേഫാനോസിനെ നശിപ്പിക്കാം, எப்படி ஸ்தேவானை நிர்மூலம் பண்ணலாம். ഞാൻ ഈ കഴിഞ്ഞ ദിവസം ഒരു പ്രസംഗം കേട്ടപ്പോൾ ഒരു ദേവദാസൻ പറഞ്ഞ കാര്യം ഞാൻ ഓർത്തു. கடந்த நாட்களிலே ஒரு தேவதாசன் பேசின பிரசங்கத்தை நான் இவ்வாறு கேட்டேன். അപ്പൊ അദ്ദേഹം പറയാണ്, ഒരു കപ്പക്കൂനെ കവച്ചു കിടക്കാത്തവൻ, ഒരു കപ്പയുടെ കപ്പക്കൂന ஒரு இடத்திலே கடந்து செல்வதற்கு കപ്പ നടുന്ന ஒரு கப்ப குழியை தாண்டி செல்ல இயலாதவன் അവൻ മലയിൽ സുവിശേഷം പറയുന്നവനെ കുറ്റം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. மலையிலே சென்று சுவிசேஷம் சொல்லுகிறவனை இவன் குறை கூறுகிறான். അപ്പൊ നമ്മൾ പലപ്പോഴും പലരുടെയും കുറവുകളെ കണ്ട് മനസ്സിലാക്കാനായിട്ട് നടക്കുക. பல நேரங்களிலே மற்றவருடைய குறைகளை கண்டு குற்றம் கூறுவதிலே இருக்கிறோம். എന്നാൽ സ്തേഫാനോസിനെ നമ്മളൊന്ന് ചിന്തിച്ചേ. ஆனால் ஸ்தேவானை குறித்து சிந்தித்து பார்ப்போம். സ്തേഫാനോസ് ശക്തിയോടുകൂടി ദൈവവചനം പറയുക. ஆனால் இங்கே ஸ்தேவான் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். അവര് പറഞ്ഞു, ഇനി ഇപ്പൊ സ്തേഫാനോസിനോട് തർക്കിക്കാൻ ഒരുത്തനേ ഉള്ളൂ. இனி ஸ்தேவானோடு எதிர்த்து நிற்க ஒருத்தன் தான் இருக்கிறான். அது தர்சோസിലെ ശൗല. அது தர்சீசில் இருக்கிற சவுல். അവനെ ആളയച്ചു വരുത്തണം. அவன் ஆள் அனுப்பி வர வைங்க. അവൻ എന്ത് ചെലവ് ചെയ്താലും കുഴപ്പമില്ല, അവനെ പ്രത്യേകം ആളയച്ചു വരുത്തി ഇവനോട് സംസാരിക്കണം. இந்த தர்சீசில் இருக்கிற அந்த சவுலை வர வைத்து செலவானாலும் பரவாயில்ல, இவனோடு கூட எதிர்த்து பேச வைப்போம். എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ശൗല് വന്നു. பிரியமானவர்களே, சவுலும் வந்தான். ഗമാലിയലിന്റെ കാൽ കീഴിൽ ഇരുന്ന് ദൈവവചനം പഠിച്ചവൻ, கமாலியலின் பாதவடியிலே அமர்ந்து தேவ வார்த்தையை கற்றுக்கொண்டவன், ന്യായപ്രമാണം മുഴുവൻ പഠിച്ചവനാ. நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்றுக்கொண்டவன். പക്ഷേ അവൻ വന്നപ്പോൾ യേശുക്രിസ്തു തന്നെ മശിഹ എന്ന് ശക്തമായിട്ട് സ്തേഫാനോസ് വാദിച്ചു. ஆனால் அவன் சவுல் வந்தபோதும் ஸ்தேவான் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்று வல்லமையாய் அவன் விவரித்து கூறினான். പൗലോസിന്റെ വാക്കുകൾക്ക് എന്ന് പറഞ്ഞാൽ ശൗലിന്റെ വാക്കുകൾക്ക് ഒരു ബലമില്ലാതെ இங்கே சவுல் என்பவனுடைய வார்த்தை பலனற்று போனது. അങ്ങനെ വന്നാൽ പിന്നെ ഒരു ഒറ്റ കാര്യമുള്ളൂ. அப்படியானால் ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது, അവനെ കൊല്ലുക. அவனை ஸ்தேவானை ഇനി അവനെ വെച്ചേക്കരുത്. இனி அவனை விட்டுவிடக் கூடாது. യഹൂദ മതത്തിനെതിരെ, யூத ஜன மதத்திற்கு எதிராக, ന്യായപ്രമാണത്തിനെതിരെ നിൽക്കുന്ന സ്തേഫാനോസ് ഇനി വേണ്ട. நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக நிற்கிற ஸ்தேவான் இனி உயிரோடு இருக்க கூடாது. അവനെ കൊന്നുകളയണം, அவனை கொன்று போட வேண்டும், കല്ലെറിഞ്ഞു കൊല്ലണം, அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும். പ്രിയപ്പെട്ടവരെ, അതിന് ശൗലിനും സമ്മതമായിരുന്നു. பிரியமானவர்களே, இந்த சவுலும் அதற்கு சம்மதித்தான். കാരണം ആദ്യമായിട്ട് തോറ്റത് അവിടെ. காரணம் சவுல் முதலாவது அங்கதான் தோல்வியை சந்திக்கிறான். ആദ്യമായിട്ട് തോറ്റത് അവിടെ. முதலாக தோற்கிறான். ദൈവത്തിന്റെ വചനം വീടുതോറും വിടാതെ പ്രസംഗിക്കുമ്പോൾ ജീവൻ കൊടുക്കേണ്ടി വന്നാലും കർത്താവിന് വേണ്ടി നിൽക്കണം. ஆகவே வீடுகள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜீவனை இழக்க நேரிட்டாலும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது ஆறாவது காரியம், ആറാമത്തെ രഹസ്യം എന്ന് പറയുന്നത്, ஆறாவது ரகசியம் என்னவென்றால், ആ കാലത്ത് 1-ാം നൂറ്റാണ്ടിലെ അപ്പോസ്തല പ്രവൃത്തി അത് നിങ്ങൾ പഠിച്ചാൽ, அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால், முதல் நூற்றாண்டு சபையிலே അവരുടെ പ്രസംഗങ്ങൾ, പൗലോസിന്റെ പ്രസംഗങ്ങൾ, പത്രോസ്ലീഹയുടെ പ്രസംഗങ്ങൾ ഒക്കെ എടുത്ത് നമ്മൾ പഠിക്കണം. பவுலுடைய பிரசங்கத்தையும் பேதுருடைய பிரசங்கத்தை எல்லாம் நான் வாசித்து பார்க்க வேண்டும். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை எல்லாம் வாசித்து பார்க்க வேண்டும். അവിടെ എല്ലാം ആവർത്തിച്ച് അവർ പ്രസംഗിച്ചത്, அவர்கள் மறுபடியும் வலியுறுத்தி கூறினது என்னவென்றால், ഞങ്ങൾ യേശു ക്രിസ്തുവിന്റെ സാക്ഷികളാണ്. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள் என்று கூறினார்கள். യേശു ക്രിസ്തു തന്നെ ക്രിസ്തു എന്ന് തെളിയിക്കുന്ന സാക്ഷികളായിരുന്നു അവരുടെ പ്രസംഗങ്ങൾ. இயேசு கிறிஸ்துவானவர் தான் இரட்சகர் என்பதை விவரித்து கூறுகிற சாட்சிகளாக இருந்தார்கள். 2-ാം അധ്യായത്തിൽ അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2:32 വന്നാൽ, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2-ாம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, അവിടെ പ്രത്യേകിച്ച് നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്, இங்கு நாம் விசேஷமாக வாசிக்கிறது என்னவென்றால், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக അതിന് இருக்கிறோம். ഞങ്ങളെല്ലാവരും സാക്ഷികളാകുന്നു. இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் அனைவரும் അവർ சாட்சிகள். അനുഭവിച്ച കാര്യമാണ് അവർ പറയുന്നത്. அவர்கள் அனுபவித்த காரியங்களை അവർ கூறுகிறார்கள். മനസ്സിലാക്കിയ ക്രിസ്തുവിനെയാണ് അവർ പ്രസംഗിക്കുന്നത്. அவர்கள் புரிந்து கொண்ட கிறிஸ்துவை യേശു பிரசங்கித்தார்கள். ക്രിസ്തുവാണ് അവരുടെ പ്രസംഗ വിഷയം. இயேசு கிறிஸ்துதான் அங்க பிரசங்க விஷயம். പ്രിയപ്പെട്ടവരെ, ഇന്നത്തെ പ്രസംഗ വിഷയങ്ങളൊക്കെ നിങ്ങൾ ஆனால் இந்த நாட்களிலே பிரசங்கத்துக்கான காரியம் என்னவென்றால், ചിന്തിച്ചാൽ മതി. சிந்தித்து பார்த்தா போதும். 3-ാം അധ്യായം 15-ാം വാക്യം വായിച്ചേ. 3-ാம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே வாசிக்கும் போது, അവനെ ദൈവം മരിച്ചവരിൽ നിന്ന് എഴുന്നേൽപ്പിച്ചു, അതിന് ഞങ്ങൾ സാക്ഷികളാകുന്നു. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். സാക്ഷികളാകുന്നു. நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 4:20 4-ாம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள். ഞങ്ങൾ കണ്ടു
കണ്ടും കേട്ടും ഇരിക്കുന്നത് പ്രസ്താവിക്കാതിരിപ്പാൻ കഴിയുമോ എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது என்று கூறினார்கள். അനുഭവത്തിൽ നിന്നാണ് അവർ പ്രസംഗിക്കുന്നത്. பிரியமானவர்களே, அவர்கள் அனுபவத்திலிருந்து பிரசங்கிக்கிறார்கள். യേശു ക്രിസ്തു ആരാണെന്ന് അവർക്കറിയാം. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்களுக்கு യേശു தெரியும். ക്രിസ്തു എന്തിനു മരിച്ചു എന്ന് അവർക്കറിയാം. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்பது தெரியும். ഉയർത്തെഴുന്നേറ്റു എന്നുള്ളതിന് അവർ സാക്ഷികളാണ്. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சிகள். യേശു ക്രിസ്തു പാപ വിമോചകനാണെന്ന് അവർക്കറിയാം. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க அவதரித்தார் என்பது அவர்களுக்கு അവരുടെ தெரியும். ജീവിതത്തെ മാറ്റിമറിച്ച യേശു ക്രിസ്തു എന്ന മഹാപുരുഷനെയാണ് അവർ പ്രസംഗിക്കുന്നത്. அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட இயேசு கிறிஸ்து என்கிற மகா ரட்சகரை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். പ്രിയപ്പെട്ടവരെ, യേശു ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുക. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பிரசங்கத்தின் பொருள் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். എല്ലാം മാറി. இன்று எல்லாம் மாறி போச்சு. യേശു ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുന്നത് ഏറ്റവും അവസാനം 2 വാക്കാണ്. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் என்றால் அந்த பிரசங்கத்தின் இறுதியில 2 வார்த்தை. 2-3 வாக்கு കൂടുതൽ യേശു ക്രിസ്തു ഇല്ല. இயேசு 2-3 வார்த்தைகள்ல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த பிரசங்கத்தில். ലോക സംഭവങ്ങളും കാര്യങ്ങളുമാണ്. பாக்கி எல்லாம் உலக சம்பவங்களை பேசுகிறார்கள். അതുകൊണ്ട് ദൈവം പ്രവർത്തിക്കത്തില്ല. அதனால் தேவன் செயல்பட மாட்டார். ഞങ്ങൾ കണ്ടും കേട്ടുമുള്ളത്, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், ഞങ്ങൾ ക്രിസ്തുവിന്റെ സാക്ഷികളാണ്. நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகள். ഞങ്ങളെ രൂപാന്തരപ്പെടുത്തിയത് യേശു ക്രിസ്തുവാണ്. எங்களை மறுரூபமாக்கி புதிதாக பிறக்கச் செய்த இயேசு கிறிஸ்து. പ്രിയപ്പെട്ടവരെ, അതായിരിക്കണം നമ്മുടെ പ്രസംഗം. பிரியமானவர்களே, நம்முடைய பிரசங்கம் அதுவாக இருக்க യേശു வேண்டும். ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുക. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். പൗലോസ് എന്താ പറഞ്ഞത്? பவுல் என்ன கூறினார்? പൗലോസ് പറഞ്ഞത്, ഞങ്ങളോ ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ, பவுல் கூறினார், நாங்களோ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். എനിക്ക് ക്രിസ്തുവിനെ അല്ലാതെ മറ്റൊന്നും എനിക്ക് പ്രസംഗിക്കാനായിട്ടില്ല. மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை அல்லாமல் வேறு எதையும் அறிய நான் விரும்பவில்லை என்று கூறினார். നൂറ്റാണ്ടിൽ സഭ വളർന്നത് യേശു ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിച്ചതുകൊണ്ടാണ്. ஆகவே முதல் நூற்றாண்டிலே சபை வளர காரணம், ரகசியம், அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை மட்டுமே பிரசங்கித்தார்கள். യേശു ക്രിസ്തുവിനെ മാത്രം இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பிரசங்கித்தார்கள். அடுத்ததாக 33 അവസാനത്തെ വാക്കൊന്ന് വായിച്ചേ. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ധാരാളം കൃപ ലഭിച്ചിരുന്നു. அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. ഈ സഭ ഇങ്ങനെ വളരാനുള്ള കാരണം എന്താ? இந்த சபை இவ்வாறு வளர காரணம் என்ன? ധാരാളം കൃപ ലഭിച്ച ആളുകളായിരുന്നു. தாராளமான கிருபை பெற்றிருந்தார்கள். ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന്, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால், കൃപ പ്രാപിച്ച് கிருபையை பெற்று അനേകരോട് പ്രസംഗിക്കുന്ന அநேகருக்கு பிரசங்கிக்கலாம். ദൈവദാസന്മാരായിരുന്നു അതിന്റെ പിന്നിൽ. அதற்கு பின்பு பெரிய இப்படி பிரசங்கிக்கூடிய தேவதாசலா இருந்தார்கள். ഞാൻ ഓർക്കാറുണ്ട്, இன்று நான் சிந்திக்கிறேன், 3000 പ്രസംഗം നടത്തിയാൽ ഒരാൾ മുന്നോട്ട് വരുന്നില്ല. 3000 பிரசங்கம் பண்ணா ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். സുവിശേഷ വേലയ്ക്ക് ഇറങ്ങി 10 വർഷമായി 15 വർഷമായി ഇതുവരെയും ഒരു സഭ സ്ഥാപിക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. சுவிசேஷ ஊழியத்திற்கு வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை ஒரு சபையை ஸ்தாபிக்க முடியவில்லை. പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മളൊന്ന് ചിന്തിച്ച് എവിടെയാണ് നമ്മുടെ പരാജയം? பிரியமானவர்களே, நம்முடைய தோல்வி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ഒരു കുടുംബത്തെ മുന്നോട്ട് കൊണ്ടുവരുവാൻ, ஒரு குடும்பத்தை ഒരു വ്യക്തിയെ മുന്നോട്ട് കൊണ്ടുവരുവാൻ, ஒரு തനിப்பட்ட മനിതനെ ഒരു സഭ ഉരുവാകുവാൻ, ஒரு സഭை ஸ்தாபிக்க ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് കരയേണ്ട സമയമാണിത്. தேவனுடைய சமூகத்திலிருந்து அழ வேண்டிய சமயம் தான். പ്രിയപ്പെട്ടവരെ, കൃപ ലഭിച്ച ആളുകൾ അന്നുണ്ടായിരുന്നു. பிரியமானவர்களே, கிருபை பெற்றவர்கள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். ഇന്ന് കൃപയുണ്ടോ? இன்றைக்கு கிருபை இருக்கிறதா? 8-ാം വാക്യം വായിച്ചേ. 6-ാം அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8-ാം വാക്യം. 6-ാം அதிகாரம் പറയുന്നത് 8வது வசனம் ஸ்தேவானை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். സ്തേഫാനോസ് കൃപയും ശക്തിയും നിറഞ്ഞവനായി ജനത്തിൽ വലിയ അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ചെയ്തു. അപ്പോൾ കൃപയും ശക്തിയും ഉണ്ടാകണം നമുക്ക്. ஆகவே நமக்கு கிருபையும் வல்லமையும் உண்டாக வேண்டும். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മളെ കൊണ്ട് ഒരു സഭയെങ്കിലും, ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ സുവിശേഷന്മാരോട് ഞാൻ പറയട്ടെ, അറ്റ്ലീസ്റ്റ് വി ഹാവ് ടു, നമ്മൾ ഒരു സഭയെങ്കിലും നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം സ്ഥാപിക്കണം. இங்க இருக்கிற சுவிசேஷங்களை பார்த்து நான் கூறுகிறேன், நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே ஒரு சபையாவது நம் மூலமாக உருவாக வேண்டும். തീർച്ചയായിട്ടും അതിനാണ് ദൈവം നമ്മെ വിളിച്ചത്. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். നമുക്കെല്ലാം ദൈവം തന്നിട്ടുണ്ട്. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ആഹാരമുണ്ട്, ஆகாரம் இருக்கிறது, വസ്ത്രമുണ്ട്, வஸ்திரம் இருக்கிறது, പാർപ്പിടമുണ്ട്, தங்குவதற்கு வீடு இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, பணம் உண்டு, സൗകര്യങ്ങളുണ്ട്, எல்லா വസതി வாய்ப்புகளும் இருக்கிறது. எல்லாம் தேவன் தந்திருக்கிறார். സഭകൾ സ്ഥാപിക്കുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. தேவ சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ആ കാലത്തെ സഭകളുടെ ഒരു വാക്യം കൂടെ 11-ാം അധ്യായം 23-ാമത്തെ വാക്യം. 11-ാം அதிகாரம்
23வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த காரியத்தை கூட பார்க்கிறோம். കാര്യം കൃപ എന്നുള്ള വാക്ക് ഒന്നുകൂടെ വായിക്കുകയാണ്. இந்த கிருபை என்கிற வார்த்தையை மறுபடியும் வாசிக்கிறேன். 22ന്റെ അവസാനം അവൻ ചെന്ന് ദൈവ കൃപ കണ്ട് സന്തോഷിച്ചു. 23ஆம் வாக்கியம். അതെ, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ദൈവ കൃപ കണ്ട് സന്തോഷിച്ചു. தேவனுடைய கிருபையை கண்டு சந்தோஷித்தார்கள். ഞാൻ അവസാനിപ്പിക്കട്ടെ. நான் இங்கு நிறைவு செய்கிறேன். പ്രിയപ്പെട്ടവരെ, 1ാം നൂറ്റാണ്ടിലെ സഭയുടെ അതേ അവസ്ഥ ഇന്നും ഉണ്ടാകും. பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டிலே காணப்பட்ட அதே நிலைமை இன்றும் வேண்டும். ഇന്നുണ്ടാകാനായിട്ട് ചെയ്യേണ്ട 7 കാര്യങ്ങളാണ് ഞാൻ പറഞ്ഞത്. இந்த நாளிலே அதே நிலைமை நம்முடைய சபையில் காணப்பட 7 காரியங்களை பார்த்தோம். ഒന്ന്, முதலாவதாக നമ്മൾ ഉറപ്പിക്കണം, ദൈവം എന്നെ വിളിച്ചിട്ടുണ്ടോ? தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். ദൈവത്തിന്റെ നിയോഗം എന്റെ മേലുണ്ടോ? தேவன் அழைத்த அழைப்பு என்னிடத்தில் இருக்கிறதா? ഞാൻ ദൈവത്തിന്റെ ഉദ്യോഗസ്ഥനാണ്. நான் தேவனுடைய ஊழியனான். 2, இரண்டாவது പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവ് ഉണ്ടാകണം. பரிசுத்தாவியின் நிறைவு வேண்டும். 3ാമത് നാം ഐക്യതയുള്ളവരായി. மூன்றாவது நாம் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4, നാം പ്രാർത്ഥിക്കുന്ന. நான்காவதாக நாம் ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும். 5ാമത്തത് വീടുതോറും വിടാതെ സുവിശേഷം അറിയിക്കുന്നവരായി. 5ாவதாக வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 5, 6 അവന്റെ സാക്ഷികളായിട്ട് മാത്രം പ്രസംഗിച്ചാൽ മതി, വേറൊന്നും അറിയാത്തവരായിട്ടിരിക്കണം. அவருடைய சாட்சிகளாக அவரை மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும். അടുത്തത് ധാരാളം കൃപ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് പ്രാപിക്കുന്നവരായി. அடுத்ததாக தேவ சமூகத்திலிருந்து தாராளமான கிருபையை பெற்றவர்களாய், பூரண கிருபையை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். അങ്ങനെ നാം പ്രവർത്തിച്ചാൽ, அப்படி நாம் ஊழியம் செய்தால், പ്രിയപ്പെട്ടവരെ, അനേക സഭകൾ ഇനിയും ഉണ്ടാകും. பிரியமானவர்களே, இன்னும் அநேக சபைகள் உருவாகும். ഞാൻ ദൈവത്തിൽ ആശ്രയിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്, நான் தேவனை நம்பி விரும்புகிற காரியம், ഈ പ്രവർത്തനം, இந்த ஊழியமானது, അത് വളരെ ശക്തിപ്പെട്ട്, இது நல்ல வல்லமையோடு கூட, അവിടെ നമ്മൾ പോകുന്ന വഴിയിൽ ഈ ലോവർ ക്യാമ്പില്, இந்த லோயர் கேம்பில் மட்டுமல்ல, நான் போற இடத்திலும், അതുപോലെ തന്നെ ഗൂഡല്ലൂരിലും, അതുപോലെ മേഘമലയില്, മഹാരാജാ മെട്ടിൽ, അങ്ങനെ ഇന്ന് പറഞ്ഞു കേട്ട എല്ലാ സ്ഥലങ്ങളിലും, இப்படி சொல்ல கேட்ட எல்லா இடங்களிலும் യേശുക്രിസ്തുവിന്റെ സഭകൾ ഉണ്ടാകുവാൻ, இயேசு கிறிஸ்துவின் சபைகள் உருவாகுவதற்கு, നാമം ഉയർത്തപ്പെടുവാൻ, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, അനേകർ യേശുക്രിസ്തുവിലേക്ക് വരുവാൻ, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள നമ്മൾ എല്ലാവരെയും ദൈവമായ കർത്താവ് സഹായിക്കട്ടെ. நம்ம அனைவருக்கும் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வாராக. വന്നിരിക്കുന്ന സുവിശേഷകന്മാരുടെ സാക്ഷ്യം, അതിന് എന്റെ ഹൃദയം തുടിക്കുകയായിരുന്നു. നിങ്ങൾ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. இங்க வந்திருக்கிற சுவிசேஷங்களின் சாட்சி கேட்டபோது என் இருதயம் துடித்தது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. എല്ലാ നിലയിലും ഈ വചനങ്ങളാൽ നമ്മെ എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട്, தேவன் எல்லா நிலையிலும் அவருடைய வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி ഞാൻ എന്റെ വാക്കുകളെ ഉപസംഹരിക്കുന്നു. കർത്താവിന്റെ വിലയേറിയ നാമം ഇന്നും എന്നേക്കും വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. என் வார்த்தைகளை சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் வாழ்த்தப்படுவதாக. ഈ ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട് എന്നെ വിളിച്ച തേനി സഭയോടും കർത്താവിന്റെ ദാസന്മാരോടുമുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് ഞാൻ എന്റെ വാക്കുകളിൽ നിന്ന് വിരമിക്കുന്നു. ദൈവനാമം ഇന്നും എന്നേക്കും മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. இந்த நாளிலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு அழைப்பு கொடுத்த தேனி சபையாருக்கும் மற்றுள்ள அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என் நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.